வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த வீடியோல நம்ம எப்படி வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அனிமேட்டட் ஸ்டிக்கரா இருக்கட்டும், இல்ல ரெகுலர் ஸ்டிக்கரா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். உங்களோட போட்டோஸ் வச்சு கூட நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றதுக்கான ஃபுல் ப்ராசஸும் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்றது, அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லை கூகுள் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ரெகுலர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் அனிமேட்டட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வீடியோ வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்து கிரியேட் பண்ணலாம். அனிமேட்டட் ஸ்டிக்கர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெகுலர்னால் அப்படியே ஒரு ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிக்கராக வந்து மாற்ற முடியும். ஸோ இதில் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ரெகுலரில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்டுறேன். ரெகுலரை கிளிக் பண்ணிட்டு உங்கள் கேலரிலேருந்து ஒரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி அந்த ஃபோட்டோ மட்டும் உங்களுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அங்கே டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் வந்து அந்த இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் பேக்ரவுண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இமோஜியும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கீழே வந்து பேக்ரவுண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் அப்படியே உங்களோட ஃபோட்டோவில் பேக் சைடில் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்டு, டெக்ஸ்ட்டு, இமோஜி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா மேலே சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே கீழே வந்து சேவ்னு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடும். ஒன்ஸ் சேவ் ஆனதுமே ஆட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து ஆட் கேட்கும். ஆட் கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் போய் அது வந்து ஆட் ஆகிடும். ஒன்ஸ் ஆட் ஆனதுமே வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் நீங்கள் இந்த ஆப்பில் க்ரியேட் பண்ணி வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு வீடியோ மாதிரி இருக்குதுன்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அனிமேட்டட் ஸ்டிக்கராக நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். அது எப்படின்றது பார்க்கலாம். ஜஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கான நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அனிமேட்டட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அந்த வீடியோ வந்து எத்தனை செகண்ட் இருக்கோ அதை நீங்கள் வந்து இதில் கரெக்டாக க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டு வேணுன்னா நீங்கள் உங்களோட வீடியோஸில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எமோஜி ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணுறதா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட்னா உங்களோட வீடியோ பேக்ரவுண்டில் வந்து வராது. சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் மாதிரி வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேக்ரவுண்டு, இமோஜி, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு இதெல்லாம் வேணுமோ இந்த அனிமேட்டடு ஸ்டிக்கர்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிட்டு மேலே சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆகிடும். ஒன்ஸ் சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டிக்கர்ஸ் வேணுனாலும் நீங்கள் இந்த ஒரு ஆப்பில் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து வீடியோஸ் வச்சு கூட பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். எப்படி வந்து ஸ்டிக்கர்ஸ், அனிமேட்டட் ஸ்டிக்கர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.